தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். 2025 இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல எதெல்லாம் ஆகச்சிறந்த படங்களாக இருந்திருக்கு அப்படின்றத என்னோட தனிப்பட்ட சிந்தை காரணமாக நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ஒரு சின்ன வார் போயிட்டு இருக்கு, கவனிச்சிங்களா? அதாவது 2025 தி பெஸ்ட் மூவினா அது கூலி தான்ப்பா அப்படின்னு ஒரு பக்கம் கூவுறாங்க. இன்னொரு பக்கம் நோ குட் பேட் அக்லி இந்த படம் தான் அப்படின்னு இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு தரப்பு ஆடியன்ஸும் பெரிய சண்டைலாம் போடல. விஜய் சார், ரஜினி சார் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு சண்டை வந்து பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதுமாதிரி சண்டைலாம் போடல. ஆனால் டாமினேஷன் யாருன்றது மட்டும் ஒரு விவாதமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்மகிட்ட கேட்டிங்க அப்படின்னா நம்ம என்டையர்லி டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லலாம். நான் என்னோட சிந்தைக்கு எட்டின வகையில் நான் பார்த்த படங்களில் ஒரு 15 படங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறேங்க. டாப் 15 மூவிஸ் இந்த 2025 எது அதை பற்றி நான் ஃபுல்லாக உங்ககிட்ட கொண்டு வரேன். என்னோட டேஸ்ட்டும் உங்கள் டேஸ்ட்டும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்றதை நீங்களே கான்டென்ட் முடிவில் சொல்லுங்கள். ரைட்டு. இந்த லிஸ்ட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் 15வது இடமே கூலிக்கு தான் கொடுப்பேன். இன்னும் ஒரு படம் நல்லா ஸ்தாபிச்சிருந்துச்சுன்னா இந்த லிஸ்ட்டில் அந்த கூலி கூட வந்திருக்காது. ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா மிக்ஸ்டப்பான ரிவ்யூ தான் படத்துக்கு வந்துச்சு. ஏன்னா லோக்கி அவர்கள் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாரோ, சூப்பர் ஸ்டார் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாரோன்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சிருந்தோம். அதுலேயும் பெரிய மைனஸாக அந்த படத்தில் இருந்தது, அமீர் கான் கேமியோ பண்ணுறாருன்னு விஷயம் தெரிஞ்சதும் எல்லாரும் ரோலக்ஸ் லெவலுக்கு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்பார்ப்பாங்க, அதுதான் டிக்கெட்டை கொடுத்து வராங்க. நீங்கள் எதிர்பார்க்க கூடாதுன்னா யாரும் சொல்ல முடியாது. அப்படி வர மக்கள் எதிர்பார்த்து உட்காரும் போது அவங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, அதில் கடுப்பானாங்க. இதுதான் கூலி படம் மிக்ஸ்டப்பாக ரிவ்யூவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருந்துச்சு. மற்றபடி மேக்கிங் வைஸ் படம் தரமான படம், அதுவும் அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படமும் கூட. சமீப காலமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்களா, எந்தெந்த படங்களில் பல்காக பட்ஜெட்டை இறக்கிறாங்களோ, பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்ணுறாங்களோ, அந்த படம்லாம் சுமாரான படங்கள்ன்ற பேரை வாங்கிட்டு இருக்கு. ஆனால் லோ பட்ஜெட்டில் புதுமுகங்களை வச்சு படம் பண்ணாலும் இல்லைனா 1-2 படங்கள் பண்ணவங்க தோல்வி அடைஞ்ச ஹீரோஸ்னு பேர் வரவங்களை கூட நடிக்க வச்சு கான்டென்ட்டை கிறிஸ்பாக சூப்பராக கொடுக்குறாங்க. அந்த படங்கள் ஹிட் அடிச்சு தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக. இந்த லிஸ்ட்டில் அது போல் சர்ப்ரைஸ் நிறைய இருக்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ 15வது இடமே கூலி கொடுக்குறேன். அடுத்து 14வது இடம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி. படத்தில் கதை அப்படின்ற ஒன்று உங்களால் என்ன சொல்ல முடியும்? சுவாரஸ்யமான கதையாக இருக்குமா? முழுக்க ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த படத்தை சேட்டலைட்டில் வெளியிடுறது சார்ந்து எவ்வளோ தாமதம் தெரியுமா, இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. வாங்குறதுக்கு அவ்வளோ யாரும் முன் வரல. ஏன்னா கதையே இல்லாத படம் எப்படிங்க அப்படின்னு பல பேரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. மற்றபடி அஜித் சாரோட ஃபேன்ஸால் ஒரு படம் தூக்கி விடப்படுது அப்படின்னா அது இந்த குட் பேட் அக்லி தான். டு பி ஃப்ராங்க், இந்த படம் பார்க்க போனால FDFS நாங்கள் அப்போ தேட்டரில் அந்த பசங்க சவுண்ட் இருக்கே, ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை எதிரொலிச்சிட்டே இருக்கு. அவ்வளோ சீனும் ஃபேன்ஸ்க்கு கூஸ் பம்பை கொடுக்குற மாதிரி சீனா ஆதிக் அவர்கள் செதுக்கி இருந்தாப்புல படத்தில். அவருக்கு இணைய அஜித் அவர்களை கெட்டப் ஒன்றா வந்து மேரில் வச்சுருந்தாரு. ஆனால் எல்லாமே பார்த்து நம்ம ஆகா ஓகோன்னு புகழ்ந்துட்டு வெளியே வரும்போது என்ன கதை அப்படின்னு யோசிக்கும் போது பெருசாக இல்லை ஸ்கோப்பு கதைக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. அதனால் இந்த படம் 14வது இடம். 13வது இடத்துல டியூடு. இந்த படத்தில் அவங்க சொல்லியிருந்த நிறைய விஷயங்கள் ஏற்கக்கூடியதாக பெரும்பாலும் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தான். கேட்டால் ஜென்சி இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜென்சி எல்லாருமே அப்படி இருக்க மாதிரி நான் பார்க்கலங்க. அந்த ஒரு விஷயத்தை அந்த படத்தில் ஒரு யூனிக்கான விஷயன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் லூப் ஹோல்ஸில் அவ்வளோ இருக்கும் படத்தில். லாஜிக் மிஸ்டேக் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்கிற படம்னா டியூட் படம். ஆனால் என்ன, நாம் ஒரு படத்துக்கு பார்க்குறதுக்காக காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறோம் அப்படின்னா அந்த 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம சந்தோஷமாக வச்சுருக்காங்களா, நம்ம கவலையை மறக்க வைக்கிறாங்களா தான் பார்ப்போம். அந்த டாஸ்க்கில் இந்த படம் ஜெயிச்சுது. அதனால் இந்த படம் 13வது இடத்த நான் கொடுத்துருக்கேன். 12வது இடத்துல மதராசி. ப்ரோ இந்த படமா இதெல்லாம் போயிட்டுன்னு சில பேர் ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோவுக்கு நிகராக இல்லைனா ஹீரோவுக்கு மேலே ஒரு வில்லன் கேரக்டர் டிசைன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த படம் அதை ப்ரூவ் பண்ணிச்சு. ஏங்க, சிவகார்த்திகேயனோட என்ட்ரிக்கு பெருசாக கைத்தட்டலாம் கிடையாது படத்தில். ஆனால் வித்யுத்தோட என்ட்ரிக்கு என்ன கிளாப்ஸ் பறந்துச்சு. அந்த வில்லன் கேரக்டரை வச்சு படத்தை பயங்கரமாக ஒப்பேற்றி கொண்டு போனாங்க. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா படம் பயங்கரமாக ஹிட் அடிச்சிருக்கலாம். அங்கே லைட்டாக பின்வாங்கிட்டாங்க. அதுவும் பல பேர் கூப்பிட்டோம், இல்லைங்க நான் நடிக்க வரல அந்த சைடு வரலன்ட்டு வித்யுத் சொல்லிட்டே இருந்தப்போ வில்லனா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஏஆர் முருகதாஸ் கால் பண்ண ஒரே காரணத்துக்காக அவர் மேலே இருக்க நம்பிக்கையின் காரணமாக அவர் வில்லனா நடித்த படம் தான் இது. படத்தில்
ஒரு 50% ஓகே, 50% இதெல்லாம் தேவையில்லாத சீன்ஸ்ப்பா அப்படின்ற மாதிரி தான் தோண ஆரம்பிச்சுது. ஓகே ரைட்டு. அடுத்து 11வது இடத்துல பறந்து போ. இந்த ஹாலிவுட் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கவருவதற்கான அந்த சினிமா படங்கள் இருக்குல்ல, அது நிறைய வரும். அவங்க அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக யோசிச்சு பாருங்க, ஒரு பிஸ்னஸ்ஸு இப்போ அடல்ட்ஸ்க்கான மூவிஸாக எடுக்கிறான்னு வைங்க, வளர்ந்த நம்மள மாதிரி ஆட்களுக்காக நாம் மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா பசங்க கூட அதிகபட்சம் போவோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. இது குழந்தைகளை மையப்படுத்தி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கான டிக்கெட் காஸ்ட் இருக்குல்ல, அது ஒரு ஃபேமிலி பேஸ் பண்ண தான் மாறிடும். குழந்தைய தனியாக அனுப்ப முடியாதுல்ல, அம்மா அப்பா யாருன்னா ஒருத்தர் கூட போனால் குடும்பமே சேர்ந்து போவாங்களா? ஸோ ஒரு டிக்கெட்டுக்கான காசு வர வேண்டிய இடத்துல 3 டிக்கெட் 4 டிக்கெட்டுங்கிற காசு வந்துட்டு இருக்கும். அதுதான் குழந்தைகள் படத்துக்கு இருக்க ஒரு பெரிய சிறப்பு அம்சமே. ஆனால் தமிழ் சினிமாவில் பெருசாக யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரில. அப்படி அத்தி பூத்தா மாதிரி வந்த ஒரு படம் தான் இந்த பறந்து போ படம். சிவா நடிக்க மாட்டார்ப்பா, லிட்டலாக வாழ்வாருன்ற விஷயத்தை திரும்ப ஒரு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணதான் இந்த படம். அதுவும் டைரக்டர் ராம், கட்டுறது தமிழ் எடுத்தவர் இப்படியே ஒரு படம் எடுப்பாரான்னு அப்படின்னு நம்மளை புருவங்களை உயர்த்த வச்ச படம் தான் இந்த பறந்து போ படம். அடுத்து இந்த லிஸ்ட்டில் 10வது இடம் இட்லி கடை கொடுக்கலாங்க, தாராளமாக கொடுக்கலாம். அதுவும் எத்தனை சாமியும் வந்தோட அந்த பாட்டெலாம், ஐயோயோ கோஸ்பம் பாட்டு, அதெல்லாம் ஒரு முறை நீங்கள் லூப்பில் கேட்டுகிட்டே இருக்கலாம். செம ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சுங்க. தனுஷ் அவர்கள் இது வரைக்கும் எடுத்த படங்கள்லையே இந்த படம் ஓகேப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி படம்னா இந்த இட்லி கடை படத்தை சொல்லலாம். இது ஆக்சுவலாக விஐபி படம் பார்த்துருப்பீங்களா, ஹிட் அடித்த விஐபி, அதை சொல்லிட்டு இருக்கேன். அந்த படத்தோட சீக்வன்ஸ் முதற்கொண்டு உங்களால் சிமிலாரிட்டி அந்த படத்தில் பார்க்க முடியும். அங்கே இதுனா இங்கே இது, ஆப்ஜெக்டை மாற்றிருப்பாப்புல, களத்தை மாற்றிருப்பாப்புல, அவ்வளோதான். மற்றபடி ஸ்டோரி வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். நம்பிக்கை இல்லையா? விஐபி படத்தை பார்த்துட்டு அதை அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த படத்தோடு, உங்களுக்கே புரியும். ஓகே, 9வது இடத்துல மாரிசன். இந்த படம் வெளியானதும் நிறைய பேர் சொன்னது ரொம்ப ஸ்லோ ப்ரோ, போர் அடிக்குது ப்ரோ அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் ஏப்பா நல்ல மூவிப்பா அப்படின்னு தோணுச்சு. 2 பேரும் பர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்திருப்பாங்க. ஒரு பக்கம் ஃபகத் ஃபாசில், இன்னொரு பக்கம் வடிவேல் அவர்கள். ஃபகத் ஃபாசில் அவர்களோட பர்ஃபார்மன்ஸை ஒரு படி மிஞ்சிட்டார்னு சொல்லலாம் வடிவேல் அவர்கள். இந்த படத்தில் மிகப்படுத்தி சொல்லலைங்க, அவர் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு தான் இருந்திருக்கும். ஒரு மாதிரி கன்னிங்கான கேரக்டர். அதுவும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நெருங்க ஒரு பரபரப்பு தொற்றிக்கம் பாருங்க. ஆரம்பத்துலேருந்து ஸ்லோவாக போனது, அந்த கதையை பில்ட் பண்ணதே இதுக்காக தான் நம்மளே கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல படமாக தான் மாரிசன் அமைஞ்சிருந்துச்சு. சுதீஷ் சங்கர் இருக்கார்ல, அவர் தான் படத்தோட டைரக்டர். அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது இந்த படம் காரணமாக அமைஞ்சிருக்கு. 8வது இடத்துல பெருசு. நான் இந்த டைட்டிலை வச்சு என்னென்னமோ எதிர்பார்த்தேன். கடைசியில் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எதை பெருசுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த படத்தை இளங்கோராம் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே டைம் போனதே தெரிலங்க, அவ்வளோ சூப்பராக போச்சு. சிரித்தோம், வாய் விட்டு நல்லா சிரிச்சிட்டு இருந்தோம் படம் பார்க்குறப்ப. இது தப்பு கிப்பு அந்த கான்செப்ட்லாம் தூக்கி போட்டு உட்காந்து படத்தை பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. அப்பேற்பட்ட படமாக இந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. அதுவும் இவங்க நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட ஹீரோயின், இவங்களை ஹீரோயின் மெட்டீரியலாக பார்த்த படம் கூட இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். ஏன்னா இந்த படத்தில் அவங்களோட கேரக்டரும் நல்லா எடுபட்டு இருந்துச்சு. அடுத்து 7வது இடத்துல குடும்பஸ்தன். இந்த வருஷத்தோட ஆகச்சிறந்த படங்களில் இந்த படத்தை தவிர்த்து நம்ம எப்படி பார்க்க முடியும்? இந்த படத்தை இயக்கியிருந்தது ராஜேஸ்வர் காளிசாமி அவர்கள். படம் உண்மையிலே ஒருத்தங்க, அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கா நம்ம நாட்டில், அவங்கள டார்கெட் பண்ணி நீங்கள் ஒரு படம் எடுங்கப்பா, கண்டிப்பாக படம் ஹிட் அடிக்கும் பேர் அப்படின்றத திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ண படம் தான் இந்த படம். சூப்பராக இருந்துச்சு, கனெக்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு சீனை நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்மளோட பர்சனல் லைஃப்பில். அந்தளவுக்கு இருந்துச்சு. மணிகண்டன் கேரக்டர் இந்த படத்தில் பார்க்கும்போதெல்லாம் நாமளே நம்மளை மணிகண்டனாக உணர ஆரம்பிச்சிருவோம். அப்படி தான் கேரக்டர் அந்தளவுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி படத்தோடு பார்க்க முடிஞ்சிருந்துச்சு. பல படங்கள் ஹிட் அடிக்க இந்த கனெக்டிவிட்டி தான் காரணம். இதை திரும்ப ஒரு முறை அந்த படம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. 6வது இடத்துல ஆண் பாவம் பொல்லாதது. நான் இந்த வருஷம் பார்த்த நல்ல படங்களில் இந்த படத்தையும் சொல்லலாம். கல்யாணம் ஆகாத பசங்க இந்த படம் பார்க்குறாங்கன்னா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை சேர்த்து தான் சொல்கிறேன். ஓ, மேரேஜுக்கு அப்புறம் இப்படிலாம் இருக்குமான்னு நீங்கள் இந்த ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்பேற்பட்ட தாட்டை கொடுத்த படம் தான் இந்த படம். உண்மையிலேயே இந்த டிஜிட்டல் யுகம் இருக்குல்ல, இது சார்ந்து கணவன் மனைவியாக வாழ்கிறது எந்த அளவுக்கு கஷ்டம் ஈஸின்றத இந்த படம் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதுவும் இந்த ஈகோ இருக்குல்ல, ஆணோட ஈகவும் பெண்ணோட ஈகவும், இது சார்ந்து ஒரு கிளாஸை எடுத்திருப்பாங்க. தரமான படம். இந்த படத்தை கலையரசன் தங்கவேல் இருக்கார்ல, அவர் தான் இயக்கியிருந்தாருங்க. கேட்டிங்களா, நம்ம அடிக்கடி கேட்டு பழகின இயக்குநர்கள் பேர் மாற்றி நிறைய புதிய புதிய இயக்குநர்கள் பேராக கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, இதுதான் நல்ல வளர்ச்சி தமிழ் சினிமாவுக்கு. ஓகே, இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது 3 BHK. அதாவது ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது தான் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் மெஜாரிட்டி ஃபேமிலிஸோட ட்ரீமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏற்பட்ட ட்ரீமை கைகூட வைக்கிறதுக்குள்ள அந்த ஃபேமிலி எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வரும்ன்றத இந்த படம் அவ்வளோ சூப்பராக அக்கு வேற ஆணி வேறையாக காமிச்சிருப்பாங்க. அதுவும் சித்தார்த் அவர்கள் நடித்த மற்ற படங்களை விடுங்க, இந்த படம் அவரோட கேரக்டருக்கு ஏற்ற படமாக இருந்துச்சு. இதோ அவருக்காக உருவாக்கின படமே இருந்துச்சு. ஸ்கூல் பையனாக வராப்பில், அதுக்கப்புறம் வளர்ந்து கல்யாணம் கல்யாணம் அப்படி போகிறாரு. எங்கே பார்க்கும்போது டவுட்டே வரலங்க, இவருக்கு ஏஜ் எங்கேயோ இருக்குமே, இவருடைய ஸ்கூல் பையன், டவுட்டே வரல. காட் கிஃப்ட்னா அது இப்படி தான் இருக்கணும் போல இருக்குது. ஸோ இந்த படத்தில் அவர் எந்த அளவுக்கு பலமோ அதே அளவுக்கு சரத் சார் நல்லா கம்பீரமாக ஒரு 10 பேர் அடிக்கிற மாதிரி சரத் அவர்கள் தான் பார்த்துருப்போம்.
ஆனால் இந்த படத்தில் ரொம்ப பொலைட்டாக ரொம்ப காமாக அவரோட சட்டில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது நல்லாவே பேசப்பட்டுச்சு. இந்த படத்தை ஸ்ரீ கணேஷ் இருக்கார்ல, அவர் தான் இயக்கியிருந்தார். இந்த லிஸ்ட்டில் 4வது படம் நம்ம காலமாடன் பைசன். ஸ்போர்ட் ட்ராமா பேஸ் பண்ணி ஒரு படம் வருது அப்படின்னா எதிர்பார்ப்பு பீக்கில் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஜான்ராவை நீங்கள் தொட்டினாலே ஹிட்டு கன்ஃபார்ம்னு சொல்லலாம். அதுவும் இந்த படம் கபடியை பேஸ் பண்ணி வந்த படம். தமிழ் சினிமாவில் கபடி பேஸ் பண்ணி நம்ம எந்த படத்தை ஆக ஓக்கன்னு கொண்டாடி இருக்கோம்? கில்லியை சொல்லுவீங்களா? ஆனால் கில்லியில் கூட கதைக்களமே கபடின்னு இருக்காது. ஓகேவா? அந்த ஹீரோ வில்லன் பிரச்சனை கிச்சனை அப்படி ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் கபடி சார்ந்து பார்ப்போம். ஆனால் பைசன் படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பயோகிராஃபி மூவி தான். மனத்தை கணேசனோட பயோகிராஃபி மூவி தான். இந்த படத்தில் கபடி தான் மையம்ன்றதையும், இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒருத்த ஆகச்சிறந்த வகையில் பண்ணிட்டா அப்படின்னா இவன் எவ்வளோ பெரிய டோரை மற்றவங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுவான்ற விஷயத்தையும் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதுவும் படத்தில் மியூசிக்லாம் வேற லெவலில் இருந்துச்சுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிஜிஎம்மும் சரி பாடல்களும் சரி ரொம்ப அளவுக்கு நம்ம ரசித்து புதுசாக கேட்குற மாதிரி இருந்துச்சு பைசனில். 3வது இடம் பார்த்தீங்கன்னா டிராகன். இந்த படம்லாம் அஸ்வத் மாரிமுத்தோட ஒரு மேஜிக்னு சொல்லலாம். அதாவது இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் எப்படி இருக்கும்னா, இதுவும் வழக்கம் போல் ஒரு அடித்து தோச்ச கதைகள் தானா, தமிழ் சினிமா இது போல் எவ்வளோ பார்த்துட்டுமே. இந்த காலேஜில் இருக்க பையன் உருப்படாமல் போகிறது, இதுவும் பேர் தம்ம வச்சு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கு, வேலைக்கு போக மாட்டுது, பெற்றவங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு, இப்படி தான் தோணுச்சு. ஆனால் படம் அப்படியே போக 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 ஒரு நல்ல மெசேஜை சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாருங்க. சிம்பிள், படிப்பு தான் வாழ்க்கையில் முக்கியம், இந்த விஷயத்தை தான் படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு அவங்க கையாண்ட விதம் இருக்குல்ல, ஸ்க்ரீன் பிளேலாம் அந்த டெக்னிக் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குறும்படமாக இயக்கி அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவர் தான் அஸ்வந்த் மாரிமுத்து அவர்கள். ஆனால் அவரோட திறமை இந்த ஒரு டிராகன் மட்டும் இல்லை, 100 டிராகன்ஸை மிஞ்சிரும் போல இருக்குது. எனக்கு அவர் மேலே மனப்பூர்வமாக நம்பிக்கை இருக்குங்க. இந்த ஒரு படத்தோட மேக்கிங்கை பார்த்து அடுத்தடுத்து எதிர்பார்ப்போம். என்னோட முந்தைய படமும் ஹிட் அடிச்சுது. அந்த ஹிட்டோட பெரிய ஹிட்டாக தான் டிராகன் படம் அமைஞ்சது. அவ்வளோயா நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் இருக்கார்ல பிரதீப் ரங்கநாதன், அவரோட கரியரில் தி பெஸ்ட் மூவியாக கூட டிராகனை நீங்கள் இப்போதைக்கு சொல்ல முடியும். அவ்வளோ நல்ல படம். 2வது இடத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தை மிஸ் பண்ணிட முடியுமா? இந்த படத்தை அபிஷன் ஜீவந்த்னு ஒரு புதுமுக இயக்குனர் தான் பண்ணியிருக்காப்புல. புதுமுக இயக்குனர் பண்ண படம் மாதிரி தெரியாது. அவர் நடிச்சு வர இருப்பார் அந்த படத்தில். ஒரு மாதிரி சட்டில் ஒரு பையன் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் சர்ச்செல்லாம் பேசுகிற மாதிரி சீன் வரும் பார்த்தீங்களா, அந்த பையன் தான் டேரக்டர். இப்போ ஹீரோவும் படம் பண்ணியிருக்காப்புல அவர். அப்பேற்பட்டவரோட ஆகச்சிறந்த படைப்பு தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம். இந்த இலங்கை தமிழர்கள் இருக்காங்களே, அவங்க இங்கே வராங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் இது எப்படி தப்பிக்கிறாங்கன்றத அவ்வளோ அழகாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. சசிகுமார் சாரை விட அந்த கேரக்டருக்கு வேறு யாரும் நம்ம நினச்சி பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக அவர் பொருந்திருப்பார். அது சிம்ரன் மேமோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பிச்சு பெடல் எடுக்கும். அதுவும் அந்த குட்டி பையன், ஏதோ இந்த பையெல்லாம் இந்த படத்தில் ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு கேரக்டர் வெயிட்டாக இருக்கும். இந்த ஈழத்தமிழர்களை பேஸ் பண்ணி ஒரு படம் வருதுன்னு இருக்குனாக்கா அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு மற்ற படங்களை நீங்கள் புலி அங்கங்கே காமிச்சிக்கலாம். ஆனால் இது போல் படங்களை சின்னதாக பொம்மையாக காமிச்ச கூட பிரச்சனை. சொல்ல வருது புரியுதா? அது மாதிரி நிறைய அப்ஸ்டுகளை தாண்டி வந்த படம் தான் இந்த படம். சாம ஹிட் அடித்த படம். ரைட்டு, இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் நான் கொடுத்துருக்க படம் 11ங்க. உண்மையிலேயே வேர்த்து. என்ன விசில் படம் பார்த்துருப்பீங்களே, அவங்க இந்த படத்தை பார்க்கும்போது இது அது இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் விசில் படத்தோட ஞாபகம் உங்களுக்கு வராமல் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஏப்பா மாஸ்டர் பீஸாக இருக்க படம் அப்படின்னு தான் தோணும். என்ன ஸ்க்ரீன் பிளேங்க. அதுவும் வில்லன்கள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயத்த படத்தில் சொல்லியிருப்பாங்க பாருங்க. சூப்பராக இருக்கும். கடைசி வரைக்கும் இவங்களா நம்மளை பரிதவிக்க வச்சுட்டே இருந்துட்டு நாம எதிர்பார்க்காத ஒரு கேரக்டரை அப்படி கொண்டு வந்து நிறுத்துவாங்க பார்த்தீங்களா, எல்லாருமே ஸ்டன் ஆகிடும், ஷாக் ஆகிடும். அவ்வளோ சூப்பர் ரைட்டிங் இந்த படத்தில். இந்த படத்தோட டிரெக்டர் லோகேஷ் அஜ்லிஸ் அவர்கள். இந்த டிரெக்டருக்கும் சரி இந்த படத்தில் ரைட்டர்ஸாக ஒர்க் பண்ணாங்களா அவங்க எல்லாருக்கும் பெரிய ஃபியூச்சர் காத்துக்கிட்டு இருக்குங்க. அந்த வாழ்த்தை மனப்பூர்வமாக இங்கேயே பதிவு பண்ணிவிடுவோம். அப்புறம் எல்லாம் ஓகே, எங்கே மற்ற படங்கள்லாம் காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மனசில் வச்சுருக்க படம் யூனிக்கான படங்கள் மக்களே. அது தரத்தில் அப்படி மேலே அதை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மதகஜ ராஜாவாக இருக்கட்டும், சிறை படம் இப்போ ரிலீஸ் ஆன படம் பயங்கரமாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. விக்ரம் பிரபு கரியர்லேயே தி பெஸ்ட்ன்ற மாதிரி பேரை வாங்கிட்டு இருக்க அந்த படம். தலைவன் தலைவி, டிஎன்ஏ, மாஸ்க்கு, மாமன், இது போல் நிறைய படம் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் மக்களே. ஸோ இந்த 2025 அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு வழக்கம் போல் பொன்னான வருஷமாக மாறி இருக்கு. ஆனால் ஒன்று நீங்கள் கவனிக்கணும், பெரிய பட்ஜெட்டு அவ்வளோ கோடி இவ்வளோ கோடின்னு போட்டு படம் எடுத்து பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு படத்தை எடுத்து வழக்கம் போல் சொதப்பல் நிறைய பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு தக்லைஃப். சரி, எதுக்கு மற்ற படங்கள் லிஸ்ட்னு சொல்லி அவங்க மனுஷன் கஷ்டப்படுத்திட்டு விட்டுருவோம். ஒன்றே ஒன்று நம்மளுக்கு ஒரு வருஷமும் லிட்டரலாக தெரியுது, நல்ல கான்டென்ட் இருந்தாலே போதும்ப்பா, பட்ஜெட் பெருசாக வேணாம். படத்தை நம்பி நீப்போ, ஹீரோவெல்லாம் பெருசாக நம்பாத, கதையை நம்பு. மலையாள சினிமா மாரி தான் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் கொண்டாடுவாங்கன்றத இந்த வருஷமும் நம்மளுக்கு நிரூபிச்சிருக்கு. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினாதாக இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்களோட டாப் 10 தி பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னா இந்த வருஷம் சார்ந்து எந்தெந்த படங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.